Music proudly presents the Family Stars Season 3. Title sponsors Mad Rabbit. Powered by Ambu Star Biryani. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. ஸ்பெஷல் பார்ட்னர் டெரனம் ஹோம்ஸ், the brand of trust. சென்னை தமிழுக்கு நீங்க வந்து அப்படி குமரி தமிழ்ல என்ன மீனிங்கோ அதை பேச போறீங்க. அவன் ரொம்ப நேரமா ஜமாய்க்கிறான்ப்பா. ஆளு சரியான ஆளு கட்டியா. ரொம்ப நேரமா அந்த பிள்ளைக்கு ரூட் விட்டுட்டு இருக்கான். யாமல அந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் ரூட்டுனா ரூட்டு தாங்க. ரூட்டு தான் குமரிலயும் ரூட்டு தானா? இங்கிலீஷுங்க அது, அதனால குமரிலயும் அதே தான். இல்லைங்க, இது புரியுது, எனக்கு தெரியாது. இல்லை மேம், பேசிக்கா நான் வந்து இங்கே மார்ஸ் லாங்குவேஜ், ஏலியன்ஸ் லாங்குவேஜ். ஓ ரியலி? அந்த மாதிரி நினைச்சோம். உங்க வாயில இருந்து வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ அடுத்தது என்னைய நான் சொல்றேன், அந்த ஆங்கர் சிக்கம் பண்றான்பா. அவனுக்கு மண்டை வழியில கட்டியா என்னை எப்பவும் குத்திக்கிட்டே இருக்கான். இல்லையே, நான் கேட்டதுக்கு இது பதில் மாதிரி தெரியல, இது வேற ஏதோ சேர்த்து வச்சு திட்டுற மாதிரி இருக்கு. சொக்க அருகமா நீ அப்படின்றோம். நீ ரொம்ப நல்லா இருக்க கட்டியா. அவ்வளவுதான், கேட்டியாதான். ஆட்டையாதான், எனக்கு தெரியலங்க அது. நீங்க கேட்டியா மக்கா, இதை வச்சு நான் கன்னியாகுமரிக்கு நான் இந்த வாரம் நான் வரேன். அவன் சரியான டுபாக்கூர் மாமே. திருப்பி நீங்க இங்கிலீஷ் வார்த்தை சொன்னீங்கன்னா? டுபாக்கூர் இங்கிலீஷ் வார்த்தையா? டுபாக்கூர். மேம், நீங்க வந்து குமரி தமிழ்ல எவ்வளவு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க வந்து சென்னை தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இங்க வட்டார வழக்கா பேசுறதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இந்த செக்மெண்ட்ல சென்னை தமிழுக்கு நீங்க வந்து அப்படி குமரி தமிழ்ல என்ன மீனிங்கோ அதை பேச போறீங்க. ஓகேவா? ஓகே சார், இதுக்கு ஒரு டைட்டில் சொல்லுங்க சார். இந்த எபிசோடுக்கு நாங்க போட்டுப்போம். உங்க ஸ்டைல தான் நாங்க வைக்க போறோம் தமிழ். நீங்க சொன்னீங்கன்னா எடக்கு முடக்க டிரான்ஸ்லேஷனா? அவ்வளவுதான், 3 லைன் 3 வார்த்தை தான். 1 மில்லியன் போயிட்டே இருப்பேன் அப்படின்றாரு அவரு. ஓகே, அவர் ரொம்ப நேரமா ஜமாய்க்கிறான்ப்பா அப்படின்னா? ஜமாய்க்கிறானா ஒரு மாதிரி ஃபன் பண்றான்னு அர்த்தம் நினைக்கிறேன். சமாளிக்கிறது. யாராவது தலையாட்டுங்கடா என்ன? ஆமா, ஏதோ ஒரு ஜாலியா ஃபன் பண்றான். ஆளு சரியான ஆளு கட்டியா. அவரு சரியான ஆளு கேட்டியா அப்படின்னா ஜமாய்க்கிறது அப்படின்னா இப்ப ஒரு வேளையில உங்க கண்டென்ட்ல கீழே கமெண்ட்ல போடுவாங்களா இருக்கும். சரியான ஆளு கொள்ளலாம் கேட்டியா அவன். ஓகே, சூப்பர் மேம், நைஸ். அடுத்து ரொம்ப நேரமா அந்த பிள்ளைக்கு ரூட் விட்டுட்டு இருக்கான். யாமல அந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் ரூட்டுனா ரூட்டு தாங்க. ரூட்டு தான் குமரிலயும் ரூட்டு தானா? இங்கிலீஷுங்க அது, அதனால குமரிலயும் அதே தான். இல்லைங்க, இது புரியுது, எனக்கு தெரியாது. இல்ல மேம், பேசிக்கா நான் வந்து இங்கே மார்ஸ் லாங்குவேஜ், ஏலியன்ஸ் லாங்குவேஜ். ஓ ரியலி? கத்துக்கிட்டேன் இப்ப நான். வந்தப்ப நினைச்சோம். இவர் பாக்குறது ஒரு டைப்பா இருக்காரு, முடி வெட்டம் வரும் அப்படியே. அது உங்க வாயில இருந்து வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். ஓகே, இப்போ இவங்க போடுவாங்க ஏலியனுடன் ஒரு நாள் அப்படின்னு போடுவாங்க. ஏலியனை சந்தித்தேன் SS மியூசிக்கல். அதானே சார் உங்க தமிழ்ல? ஓகே, சோ அடுத்தது என்னைய நான் சொல்றேன், அந்த ஆங்கர் சிக்கம் பண்றான்பா. சிக்கம் மீன்ஸ் இப்போ குடசல் கொடுத்துட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு மண்டை வழியில கட்டியா என்னை எப்பவும் குத்திக்கிட்டே இருக்கான். இல்லையே, நான் கேட்டதுக்கு இது பதில் மாதிரி தெரியல, இது வேற ஏதோ சேர்த்து வச்சு திட்டுற மாதிரி இருக்கு. எனக்கு யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த குமரி தமிழ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் என்னன்னு தெரிஞ்சுப்பேன். ப்ளீஸ், நான் சொன்னது 2 வார்த்தை, எக்ஸ்ட்ரா சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க வேற ஏதோ. அது எனக்கு மனசுல தோன்றதை நான் சொல்றேன். அது அந்த வார்த்தையை வச்சு உங்களை பார்த்தது எனக்கு எது தோணுதோ அதை சொல்றேன். ஓகே, அடுத்து வந்து ஒரு பொண்ணை பார்க்கணுமா, சொக்க அருகமா நீ அப்படின்றோம். நீ ரொம்ப நல்லா இருக்க கேட்டியா. அவ்வளவுதான், கேட்டியாதான். ஆட்டையாதான், எனக்கு தெரியலங்க அது. நீங்க கேட்டியா மக்கா, இதை வச்சு நான் கன்னியாகுமரிக்கு நான் இந்த வாரம் நான் வரேன். மக்கா எல்லாரையும் சொல்லலாம்ல, வயசுலாம் கிடையாது. வயசு உண்டு, சின்னவங்கள தான். பெரியவங்கள ஐயா அந்த மாதிரி. அங்கேயும் ஐயா தான். அங்கேயும் ஐயா தான். ஓகே, அவன் சரியான டுபாக்கூர் மாமே. அதுக்கே என்ன பாக்குறீங்க? திருப்பி நீங்க இங்கிலீஷ் வார்த்தை சொன்னீங்கன்னா? டுபாக்கூர் இங்கிலீஷ் வார்த்தையா? டுபாக்கூர் இஸ் இங்கிலீஷ்ல. எனக்கு புரியல. டுபாக்கூர் இப்ப என் பிள்ளைகிட்ட கேட்டா அதை இங்கிலீஷ் வேர்டுன்னு தான் சொல்லுவாங்க. இல்லையே, ஒரு வீடியோ இருக்கும், ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு சேர்க்க போவாங்க. பொண்ணு பேர் என்ன, அம்முக்குட்டி. நீங்க அம்முக்குட்டி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்க சொல்லிருக்கீங்க. இப்போ டுபாக்கூர்லாம் இங்க சென்னை ஸ்லாங். ஆமா, சோ அவன் சரியான டுபாக்கூர் மாமே. அதுக்கு ஏதாவது சொல்லுங்க. டுபாக்கூர்னா அவன் சரியான வேஸ்ட். சும்மா அவனு சரியான மண்டை கலந்து கிடக்கான் கேட்டியா. ஓகே, இதுல சொல்லுங்க. சென்னை தமிழ்ல சாஃப்டா இருக்கு, குமரி தமிழ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதான் உண்மையான தமிழ். அதான் உண்மையான தமிழ். ஓகே, இருங்க சார், இது உங்களுக்கு சார். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பாக்குறப்ப நினைச்சிருப்பீங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஓகே, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. உன்னை பார்க்கும்போது மஜாவா இருக்கு.
நான் சொல்லணும் அதுக்கு ஓகே. ஒன்னு பார்க்கும்போது மஜாவா நான் சொன்னா செருப்பால் அடிப்பாங்க. அதுக்கு தான் அவர் சொன்ன மாதிரி நீங்க அப்படியே சொல்லுங்க. ஓ அதுக்கு நீ அவர் சொல்லுங்க சார். உன்னை பார்க்கும்போது மஜாவா இருக்குமா? உன்னை பார்க்கும்போது மஜாவா இருக்குமா? அவரு பாரு உன்னை பார்க்கும்போது மஜாவா இருக்குமா அப்படின்றாரு. ஒன்னு பார்க்கும்போது சூப்பரா இருக்குமா? எனக்கு புரியல. குமரி தமிழ் எங்க சூப்பர்லாம் எங்க குமரி தமிழ் என்னன்னு கேட்டீங்கன்னா, குமரி மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே மிக கல்வியில மிக ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய மாவட்டம். அதனால கல்வின்னு வரும்போது பல லாங்குவேஜஸை நாங்கள் கற்றுக்குவோம். அதில் அதனால எங்களுடைய லாங்குவேஜில் கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் வரத்தான். இப்போ நீங்கள் சொன்னதுக்கு இவ்வளோ பெரிய டீட்டெயில் போட்டு சமாளிச்சிருக்கீங்க. ஓகேவா? மஜான்ற வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தைங்க அழகாக சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நல்லா இருக்க அப்படின்ட்டு தான். ஏய் புள்ள நீ நல்லா இருக்க கேட்டியா? அதானே? அப்படி இல்லை நல்லா இருக்கியான்னா அழகா இருக்க அந்த அந்த லாங்குவேஜ். ஓகே. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சரி, உங்களை பார்த்து காலேஜில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த வேர்டை. ஓகே, என் ஆளை உஷார் பண்ணிட்டான்டா அப்படின்னு. நாங்களாம் நல்ல பிள்ளைகள், இந்த மாதிரிப்பட்ட வார்த்தையெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். அதனால தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிய மாட்டாங்களா? எனக்கு தெரியவே மாட்டேங்குது. நாங்கள் அப்படியெல்லாம் ஆள்கள் பேசினாலும் காதரண்டே அடைச்சிக்கிட்டு போகக்கூடிய ஆட்கள். கேட்டீங்களா? கன்னியாகுமரி கேட்டியா? அதை போட்டாங்க. நீ கேட்டியா? இயாள் இந்த கேமராமேன் இருக்கான்ல, எல்லா ஸ்டேட்லயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் லவர் இருக்கு அவனுக்கு. அப்படியா? கேட்டியா? நீ கேட்டியா? மெர்சல் ஐட்டம்பா அப்படின்னா அதாவது மெர்சல் ஐட்டம்பா. திருப்பி இங்கிலீஷ்ல கேக்குறீங்க. ஆமா, மெர்சல்ங்கிறது இங்கிலீஷ். மெர்சல் விஜய் பட டைட்டில்ங்க. அது டைட்டிலா இருக்கும். இங்கிலீஷ் வார்த்தை. மெர்சல்ல இங்கிலீஷ் வார்த்தையே கிடையாதுங்க. விஜய் எடுத்துர்க்காருங்கிறது. ஏங்க நீ வேற ஏதாவது சொல்லி மாட்டி விடுறீங்க. மெர்சல் ஐட்டம்னா சூப்பரா சமப்பா எக்ஸைட் ஐட்டம்பா அந்த மாதிரி ஏதாவது சூப்பரா இருக்குப்பா. சமையா கேட்டியா? அதேதான். என்னது சமையா ஐட்டம் கேட்டியா? அடிபொலி. அது மலையாள வார்த்தை. அதனால கன்னியாகுமரி பக்கத்து ஊர்னு எடுத்துக்கிட்டீங்க. சூப்பர். தேங்க்யூ சோ மச். ஓகே, சோ தம்ப்நெயில் நாங்க போட்டுறோம். அடுத்ததா நிறைய இங்க லண்டன்ல படம்லாம் ரிலீஸ் ஆகுமா மேம்? என்னன்னா தமிழ் படங்கள்லாம் எல்லாம் ரிலீஸ் ஆகும். ஓகே, நீங்க யாரோட எந்த ஹீரோஸோட படம்லாம் அதிக வரவேற்பு கிடைக்கும்? விஜய் அவருக்கு நிறைய வரவேற்பு உண்டு. ஏன்னா அவருடைய மனைவி ஊர் அதனால நிறைய அப்படி ஒரு கனெக்ஷன், அப்படியும் கனெக்ஷன் உண்டு. நம்ம இலங்கை தமிழர்கள் ரொம்ப அவருடைய டை ஹார்ட் ஃபேன்ஸ். விஜய் சார் ஃபேன்ஸ் பயங்கரங்க சீரியஸ்லி. பட் நீங்க அங்க லைக் நீங்க சொல்றீங்களே இந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்காங்க, இங்க இலங்கை தமிழர்கள் நிறைய விஜய் சாருடைய ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க? தியேட்டர் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா பயங்கரமா இருக்கும். ஐயோ சூப்பரா இருக்கும், பயங்கர அடிபொலியா இருக்கும். கேட்டிங்களா? ஃபுல்லா நீங்க வீடியோஸ்லாம் வேற பார்த்துருப்பீங்களா? ஃபுல்லா மத்தாப்பு அது இதுன்னு வச்சு அடிச்சு கொளுத்திடுவாங்க. நான் கூட ஒரு ரிவ்யூ இப்போ அவ்வளோ ரிவ்யூலாம் எடுக்கல. முந்தியெல்லாம் நான் ரிவ்யூ எடுத்து போடுவேன். அங்கே போய் நம்மளுக்கு நிற்கவே முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமாக ஃபன் பண்ணுவாங்க. அங்கே டை ஹார்ட் ஃபேன்ஸ். அவங்க 2 மணிக்கு இப்போ மூவி ஆரம்பிக்குதுன்னா நம்ம இங்கெல்லாம் எப்படி ஒரு அரை மணிக்கு ஒரு தூரம், ஒரு 1 மணிக்கு ஒரு தூரத்தில் போய் நம்ம பார்ப்போம். அப்படி தானே 1 டே கூட ட்ராவல் பண்ணி லண்டனுக்கு பார்ப்பாங்க. ரூம் எடுத்து போட்டு முதல்ல டிக்கெட்லாம் புக் பண்ணி, இந்த டிக்கெட்லாம் ஏற்கனவே இங்கே மாதிரி தான். ஏற்கனவே நம்ம 1 மாசத்துக்கு முன்னே புக் பண்ணி போட்டுறணும், இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது, டிக்கெட் கிடைக்காது. அந்த அளவுக்கு அவங்க டை ஹார்ட் ஃபேன்ஸ். நம்மளோட வெறித்தனமா இருப்பாங்க. நீங்க பாத்துருக்கீங்களா சார் இந்த மாதிரி ஒரு? நாங்களும் போவோம். ஃபர்ஸ்ட் டைம் ஷோலாம் போனால் ஒரு திருவிழா போலவே தான் இருக்கும். அங்கே சட்டப்படி இந்த பாலாபிஷேகம்லாம் செய்யக்கூடாது, இல்லைன்னு சொல்லி அதை கூட பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கர குடும்பமாக வருவாங்க. பியர் ஊத்துவாங்களா? பியர் பால் தான் அலௌட் இல்ல, பியர் எதுவுமே ஊத்தக்கூடாதுங்க. அழுவாங்க. படமெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அழுவாங்க குடும்பமா. அந்த மாதிரி அவருக்கு நாங்களாம் ஃபர்ஸ்ட் டைம் அப்பெல்லாம் ரிவ்யூ போடும்போது எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கு. என்னடா இவ்வளவு ஃபேன்ஸா, இவ்வளவு இதாக இருக்காங்களான்ட்டு. சின்ன பிள்ளைங்கள்லாம் அது ஒரு பொருள்லாம் சொல்லிச்சு. நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் எனக்கு விஜய் படத்தை காமித்து ஊட்டி விடுவாங்க. SS Music proudly presents the Family Stars Season 3. Title sponsors Mad Rabbit. Powered by Ambu Star Biryani. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. Special partner Terenum Homes, the brand of trust.